ரீசெண்டாக கூட போன மாதம் ஒரு மாஸ் கிளீனிங் மாதிரி பண்ணியிருந்தோம். எல்லா இம்பார்ட்டண்ட் சாலைகள், பஸ் ஷெல்டர்ஸ் எல்லாம் பண்ணி. ஆனால் மறுபடி பார்த்திங்கன்னா குப்பை வந்துகிட்டே இருக்குது. வேஸ்ட் ப்ராசஸிங் யூனிட் வந்து நம்ம குப்பை கலெக்ட் பண்ணி அதை பிரித்து அது ஒவ்வொரு வேஸ்ட் வந்து ஒவ்வொரு ப்ராசஸிங் பண்ணுறது, இது எல்லா வேலைகளில் ஈடுபடுறாங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து ரோடு மட்டும்தான் பார்ப்போம். அந்தந்த ரோடு வந்து க்ளீனாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய முயற்சிகள் எடுப்போம் கார்பரேஷன் சார்பாக. இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் வசந்த் சரவணராஜன். உங்களுக்கே தெரியும், அன்சங் ஹீரோஸ்ன்ற ஒரு சீரீஸ் நம்ம பண்ணியிருந்தோம் கார்பரேஷன் ஒர்க்கர்ஸை பற்றி. அண்ட் இந்த தூய்மை பணியாளர்களை பற்றி, அவங்களுடைய கஷ்டங்கள் பற்றிலாம் நம்ம பேசியிருந்தோம். இதன் தொடர்ச்சியாக இன்று நம்முடன் ரவி தேஜா சார் இருக்காங்க, நார்த் ரீஜனல் டெபுட்டி கமிஷனர் அவர்கள். அவரிடம் சில கேள்விகள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ ரீசெண்டாக நாங்கள் எங்கள் சேனல்ஸ் வந்து துப்புரவு பணியாளர்களுடைய கஷ்டங்கள், அவங்க எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு பேசிக்காக என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி நீங்கள் மக்களுக்கு எலாபரேட்டாக நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாங்க. முதல் கிடையாது வணக்கம் சொல்லிட்டேன். நம்ம வடசென்னை பகுதி பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு கொஞ்சம் இந்த குப்பை கலெக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு சிக்கலான விஷயம். ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து ரோடு மட்டும்தான் பார்ப்போம். அந்தந்த ரோடு வந்து க்ளீனாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய முயற்சிகள் எடுப்போம் கார்பரேஷன் சார்பாக. அதில் மிக முக்கியமானது வந்து எங்களுடைய தூய்மை பணியாளர்கள். அவங்க வந்து காலையில் 6:30 மணிக்கு வந்து ஃபீல்டு போவாங்க. ஸோ அவங்க ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணி வருவாங்க. இப்போ வட சென்னையில் வேலை செஞ்சாலும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தாம்பரம், இல்லை செங்கல்பட்டு, திருவள்ளூர், அந்த மாதிரி தூரமான பகுதியிலேருந்து வந்து வேலை செய்கிறவங்க. ஸோ உண்மையிலே அவங்க லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப். ஸோ அது இல்லாமல் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த குப்பை ஹேண்டில் பண்ணுறது, நெருக்கான சந்துகள் தெருகளில் போகிறது, அண்ட் அந்த குப்பை வந்து நேரடியாக ஹேண்டில் பண்ணுறது, அந்த ஸ்மெல், நாட்டு வாசனை அடிக்கிறது. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஃபீல்ட் லெவலில். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நார்த் ரீஜன் மட்டும் ஒரு 3700 பேர் வந்து நமக்கு வேலை செய்கிறாங்க தூய்மை பணியாளராக. அது வந்து ஸ்வீப்பிங், ரோடு ஸ்வீப்பிங்கு, வீடு வீடாக போயிட்டு குப்பை கலெக்ட் பண்ணுறது, அதே போல் அந்த வேஸ்ட் ப்ராசஸிங் யூனிட் வந்து நம்ம குப்பை கலெக்ட் பண்ணி அதை பிரித்து அது ஒவ்வொரு வேஸ்ட் வந்து ஒவ்வொரு ப்ராசஸிங் பண்ணுறது, இது எல்லா வேலைகளில் ஈடுபடுறாங்க. அது இல்லாமல் அவங்க முக்கியமாக இஷ்யூ ஃபேஸ் பண்ணால் அவங்க ஒர்க் சைட் கண்டிஷன்ஸ். நம்ம எவ்வளோ கண்டிஷன்ஸ் நம்ம இது பண்ணாலும், சின்ஸ் தேர் டீலிங் வித் வேஸ்ட், டெஃபினெட்லி அது ஒரு டாக்ஸிக்கான என்விரான்மெண்ட் தான். ஸோ அதுக்கு வந்து மாநகராட்சி சார்பாக நாங்கள் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சேஃப்டி கியர் வந்து கொடுப்போம். ஸோ ஒவ்வொரு தூய்மை பணியாளர் வந்து அவருடைய க்ளவுஸ் கரெக்டாக வேர் பண்ணணும், ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட் தே ஹேவ் டு வேர். அதே போல் அவங்க சேஃப்டி எக்யூப்மெண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் பிஓவி வண்டி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கும். ஏன்னா குப்பை வந்து திடீர்னு ஒரு ஃபயர் வர வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். அதே போல் உள்ளே வந்து பின்ஸ் தனித்தனியாக பிரிச்சுன்னா நம்ம வீட்டிலேருந்து கரெக்ட் பண்ணும்போது மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து திருப்பி ப்ராசஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால ஒவ்வொரு வண்டியிலையுமே வந்து வி ஹாவ் 8 பின் சிஸ்டம். 8 பின்ஸ் வச்சுட்டு செப்பரேட்டாக வெட் வேஸ்ட்டு, ட்ரை வேஸ்ட்டு, அதே போல் டேஞ்சரஸ் வேஸ்ட்டு செப்பரேட்டாக கலெக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் நிறைய வந்து ட்ரைனிங் கொடுப்போம் நாங்கள். ஏன்னா எல்லாமே வந்து அன்ஸ்கில்டு லேபராக தான் எடுப்போம். இருந்தாலும் வேஸ்ட்டு கலெக்ட் பண்ணுறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஜாப். ஸோ அது எப்படி சேஃப்டியாக பண்ணணும், அது மக்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி கலெக்ட் பண்ணணும், இது வந்து நிறைய ட்ரைனிங் கொடுப்போம் எங்கள் சைடில். அதே போல் அவங்களுக்கு ரெகுலராக நாங்கள் வந்து ஹெல்த் கேம்ப் கொடுப்போம். ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹெல்த் கேம்ப். அவங்க பிபி, சுகர், எனி அதர் ஸ்கின் டிசீசஸ், அண்ட் அவங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைன்னா வி வில் ப்ரொவைட். ஸோ இந்த மாதிரி அவங்க வேலை செய்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம். பட் மேக்ஸிமம் நம்ம கார்பரேஷன் சைடில் எவ்வளோ அவங்களுக்காக ஹெல்ப் செய்ய முடியுமோ வில். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மச் யுவர் டைம். ஸோ நான் டேரெக்டாகவே பின் பாயிண்ட்டுக்கு நான் வந்துடுறேன். ஸோ மக்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். ஸோ மக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, நம்ம சிவிக் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து இப்போ அர்பன் ஏரியாவில் இருக்கிறோம். ஸோ அர்பன் ஏரியா இருக்கும்போது இந்த வேஸ்ட்ன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு காம்பனண்ட் ஆஃப் லைஃப். ஸோ அந்த வேஸ்ட் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம். அதனால நாங்கள் வேஸ்ட்டில் கூட ஹவுஸ் டு ஹவுஸ் செக்ரிகேஷன் சொல்லுவோம். அங்கிருந்து தான் நம்ம லைஃப் சைக்கிள் ஆஃப் அ வேஸ்ட் ஸ்டார்ட்ஸ். ஸோ நம்ம மக்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
வீட்லேயே வந்து அது தனித்தனியாகவே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்றது தனியாக பிரிக்கணும். இப்போ மக்கும் குப்பை அப்படின்னா நம்ம சாப்பாடு, காய்கறி, ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி ஆர்கானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து மக்கும் குப்பையில் வரும். மக்காத குப்பைனா கிளாஸ், பிளாஸ்டிக், கிளாத், இதெல்லாம் மக்காத குப்பை. அதே போல் டேஞ்சரஸ் நமக்கு இந்த நாப்கின்ஸு, அதர் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ், மெடிக்கல் ட்ரக்ஸ், இதெல்லாமே டேஞ்சரஸில் வரும். இது தனித்தனியாக பிரிச்சுட்டு நம்ம மாநகராட்சியோடைய பணியாளர் வந்து வீட்டுக்கு வரும்போது அந்த தனித்தனியாக கொடுத்தாலே ஒரு பெரிய சர்வீஸ் ஃப்ரம் தி பப்ளிக் சைட். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அங்கே செக்ரிகேட் பண்ணலைன்னா அந்த வேஸ்ட் மிக்ஸ் ஆகி அப்படியே லேண்ட்ஃபில்க்கு போயிடும். லேண்ட்ஃபில் போகிறதுனால அங்கே வந்து we have lot of toxic issues coming up which is dangerous for environment also. அது இல்லாமல் நமக்கு வந்து நிறைய பின்ஸ் கூட போட்டிருக்கும். ஸோ மை ரிக்வெஸ்ட் டு பப்ளிக் இஸ், அந்த பின்ஸில் வந்து இப்போ நம்ம வீடாக வரும்போது அவங்க கொடுக்கலன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, மக்கள் ஒரு சில பேர் வந்து டைரெக்ட்லி டம்பில் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் கொடுத்த குப்பை தான் வந்து நம்மளால் பிரிக்க முடியும், வெட் அண்ட் ட்ரையாக பண்ண முடியும், பண்ணிவிட்டு ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணணும். வெட் அண்ட் ட்ரை எதுக்கு அப்படின்னா தனித்தனியாக ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ வெட் வேஸ்ட்னா ஒரு கேஸ் ஃபார்ம் பண்ணி அது ஒரு எனர்ஜியாக கொண்டு போகலாம். ட்ரை அப்படின்னா அது ரீசைக்கிள் பண்ணிவிட்டு சிமெண்ட் யூஸில் கொண்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் வில் பி யூட்டிலைஸ் இன் அ ப்ராப்பர் வே. அதே நம்ம பண்ணலைன்னா அப்போ அது மொத்தமாகவே வந்து போய் டம்ப் யார்டில் சேரும். அப்போ அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அண்ட் இட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் என்விரான்மெண்ட் ஆல்சோ. ஸோ வீடாக போய் நம்ம கொடுக்காதப்போ அவங்க நேராக டம்பில் அந்த ஸ்ட்ரீட் பின்ஸில் போடும்போது அது டைரெக்டாக போய் டம்ப் யார்டில் போய் சேரும். ஸோ தட் இஸ் நாட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் எனி ஒன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் கிவ் இட் டு தி பிஓவி. நம்ம வீடாக வரக்கூடிய பிஓவி பணியாளருக்கே கொடுத்தா, தூய்மை பணியாளர் கொடுத்தா அவரே பிரிச்சிடுவார். அண்டு ஓவராலாக எல்லாருக்குமே நல்லது. அண்டு பின் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பின்னு வந்து பெரும்பாலும் அது ஃபுல்லாகவே இருக்கும், அது மேலே இன்னொரு கவர் போடுறது, இன்னொரு குப்பை போடுறது, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் நாங்கள் எவ்வளோ வாட்டி க்ளீன் பண்ணாலும் ஒரு சில வல்னரபிள் லொக்கேஷன்ஸ் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது நம்ம ஒரு வாட்டி இப்போது ரீசெண்டாக கூட போன மாதம் ஒரு மாஸ் கிளீனிங் மாதிரி பண்ணியிருந்தோம். எல்லா இம்பார்ட்டண்ட் சாலைகள், பஸ் ஷெல்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் மறுபடி பார்த்தீங்கன்னா குப்பை வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் ஹேபிட். ஸோ இட்ஸ் அ பிஹேவியரல் சேஞ்ச் நம்ம பண்ணணும் மக்கள்கிட்ட. ஸோ என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு ஹவுஸ் டு ஹவுஸ் லெவல்லையே நம்ம கேன் டிஸ்போஸ் இட். தட் இஸ் த பெஸ்ட் திங். ஸோ ரொம்ப நன்றி. ஸோ ஐ வாண்டட் டு பர்சனலி தேங்க் பிகாஸ் ஆஃப் பப்ளிக். ஏன்னா ஜிசிசி ரொம்ப தீவிரமாகவும் நிறைய டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய சிரமங்களுக்கு மேற்பட்டு நீங்கள் பணிகளை சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஐ திங்க் ஃப்ரம் 2019 டு இன்னைக்கு தேதி வரைக்கும் ஐ திங்க் 300 டன்ஸ் கம்மியாகிருக்கு. ஸோ 2019 5500 டன் குப்பைகள் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5200 டன் அது மட்டும்தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ரியலி ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ரீசைக்ளிங் ப்ராசஸும் அதிகப்படுத்தியிருக்கீங்க. ஸோ ஐ வாண்டட் டு பர்சனலி தேங்க் பிகாஸ் ஆஃப் தி பப்ளிக். யூ ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப். தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ.